இந்த மாப்பிள்ளைய வந்து அழைச்சிட்டு வரணும் அப்படிங்கிறதோட சொல்லுவாங்க இல்லையா கல்யாணத்துக்கு. ஸோ அப்படி அழைச்சிட்டு வரும்போது பொண்ணு வீட்லேருந்து போய் எல்லாம் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி முறை செஞ்சு கூட்டிட்டு வருவாங்க இல்லையா அந்த கல்யாணம் டைம்ல. ஸோ அது போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்கா, ஃப்ரான்ஸு, கெனடா இவங்க எல்லாரும் அப்படியே வருகைக்காக வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. எங்க வந்துட்டாங்களா வந்துட்டாங்களா அப்படிங்கிறதுக்காக. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா ரஷ்யாவோட அந்த சப்மரைன் ஃப்ளீட் வந்துட்டு இருக்கு இல்லையா கியூபாவை நோக்கி. ஸோ அதுக்காக ஆவலாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் பார்த்துக்குங்க லிஸ்ட்டு எந்த அளவுக்கு நீண்டுக்கிட்டே இருக்குது. இப்போதைக்கு 3 நாடுகள், இன்னும் கூடிய சீக்கிரத்தில் பல நாடுகளோட ஷிப்பிங் வந்துடும் அப்படிங்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா இப்போ வரக்கூடிய அந்த சப்மரைன் ஷிப்புகள் இருக்கு இல்லையா அந்த சப்மரைன் ஃப்ளீட்டை அதில் ஜிர்கான் மிசைல்ஸும் இருக்கும். அது அணு ஆயுதம் ஏந்திட்டு வந்திருக்கிற ஜிர்கான் மிசைலாக இருக்கும். சத்தமே இல்லாமல் இப்போ எப்படி அர்மேனியாவை கொண்டு போய் நாட்டோவில் சேர்த்துறாங்க அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ சத்தமே இல்லாமல் ரஷ்யா கியூபாக்குள்ள ஜிர்கான் மிசைல், ஹைப்பர்சோனிக் மிசைல் எல்லாத்தையும் கொண்டு வந்து அப்படியே இந்த வச்சுக்கோ அப்படின்னு கொண்டு வந்து எல்லாத்தையும் கொட்டிட்டு போகிறாங்க கியூபால் அப்படிங்கிறது போல சத்தம் வந்ததுலேருந்து இந்த பக்கத்தில் எல்லா கப்பலும் லைனாக வந்து கை கட்டி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது என்ன செய்ய போகிறாங்கன்னு. ஆனால் பெரும்பான்மையாக ரஷ்யாவோட அனலிஸ்ட் தரப்புலலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் எப்படிங்க கலிங்கன்கிராடில் வந்து நியூக்ளியர் ஸ்ட்ரைக் விழுந்தா எப்படின்னு சொல்லி ட்ரில் பார்த்தீங்களா, நாங்கள் ஃப்ளோரிடாவில் வந்து அணுவாயுதம் போட்டோம்னா எப்படி விழுகுது அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு ட்ரில் பண்ணுவாங்க கூடிய சீக்கிரத்தில். அது சிர்கான் மிசைலை வச்சு பார்த்தல ரேடார்லாம் அலறப்போகுது. இதுக்கு மேலே இந்த நார்த் கொரியா சவுத் கொரியா வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சூடே சுற்றுவண்டா. இந்த சைடு ஒரு 6 மிசைல் ஏவி பார்க்கறது, அந்த சைடு பதிலுக்கு 6 F-35 டேக் ஆஃப் பண்ணுறேன்னு ஏகப்பட்ட பூச்சி வேலைகள் செஞ்சாங்க இல்லையா. இப்போ அது போல் இந்த ஃப்ளோரிடாக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இன்டர்நேஷனல் வாட்டரில் தான். ஆனால் இது போல் ஹைப்பர்சோனிக் மிசைல்கள் இதுக்கு மேலே கியூபாவிலேருந்து ஃபயர் ஆக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ரெண்டாவது கியூபாவில் ஆல்ரெடி நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான், அதிகமான ஆயுதங்கள் இங்கே மட்டும் உள்ளே வந்து இறங்கிருச்சு அப்படின்னா இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்து இருக்கும். ஏன்பா ரஷ்யாவே போரில் இருக்குது, அந்த நாட்டுக்கு வேணுங்கிற ஆயுதமே சிக்கலில் இருக்குது, இப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட இருக்கிற ஆயுதம்லாம் கூட்டிகிட்டு வந்து என்ன கியூபா கொடுத்துருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா. இதைத்தான் ஜெர்மனோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் 20 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதாவது ரஷ்யா இருக்கிறாங்க இல்லையா, இப்போ இந்த போருக்கு தேவைப்படுறதை விட அதிகமான ஆயுதங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. எதுக்குன்னு இப்போ தான் தெரியுது. ஸோ எல்லாத்தையும் கொண்டு வந்து கொட்டிடுவாங்க. அதாவது மேட்ச் பண்ணி பார்த்தா எல்லாம் ஓகே அது இல்லையா. ஸோ எல்லா ஆயுதத்தையும் கொண்டு வந்து கொட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா உக்ரைன் வந்து நோட் வச்சுக்கிறாங்க. ஓ இன்னைக்கு ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைல் வந்துச்சு, ஓகே எழுதுங்க மொத்தம் 100, அதில் இது வரைக்கும் 23 மிசைல் வந்து ஹைப்பர்சோனிக் யூஸ் பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் அவங்ககிட்ட எவ்வளோ இருக்குது, 73 தான் இருக்குது அப்படிங்கிறது போல். ஆனால் அதெல்லாமே ஃப்ராடான ஒரு விஷயம் தான், நம்ம கணக்கு வச்சுக்கலாம். ஆனால் உண்மையாலுமே ரஷ்யா கிட்ட அவங்களோட வெப்பன் அரசனலில் எவ்வளோ இருக்குன்னு ரஷ்யாவுக்கு தான் தெரியுமே தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ரெண்டாவது ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இப்போ பல நாடுகளும் ரஷ்யாவுக்கு மறைமுகமாகவும் நேராகவும் ஆமாம் அப்படி தான் கொடுப்பேன் என்ன ஒன்று அப்படிங்கிறது போல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பிகாஸ் அந்த சைடு வந்து ஒரு அணி ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. அதுவும் குளோபல் சவுத்லாம் சப்போர்ட் தெரிஞ்சிச்சு. சுவிட்சர்லாந்து பீஸ் கான்ஃபரன்ஸுக்கு வரல அப்படிங்கும் போதே சப்போர்ட் தெரிஞ்சிருச்சு. பல நாடுகளும் சப்போர்ட்டிவாக இருக்காங்க. நேரடியாக ரஷ்யாவுக்கு தானே கொடுக்கக்கூடாது, பல நாடுகளுக்குள்ள விற்பனை பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம், எல்லாம் செஞ்சுக்கலாம். அதை பிளாக் மார்க்கெட் வழியாகவும் நார்த் கொரியா வழியாகவும் சீனா வழியாகவும் ரொம்ப அதிக அளவில் வந்து ரஷ்யாக்குள்ளே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. அதனால எந்த அளவுக்கு மிசைல் என்ன மிசைல் வச்சிருக்காங்க ரஷ்யா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் எது எப்படியோ இந்த இடத்துல ரஷ்யாவோட ஃப்ளீட் வரப்போகுது, சப்மரைன் ஃப்ளீட்டு வர்றதுக்காக வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அது என்னென்ன ஷிப்புன்னு பாருங்க. அமெரிக்காவோட போர்க்கப்பலான USS ட்ருக்ஸ்டான், அப்புறம் வெசல் அமெரிக்காவோட இன்னொரு வெசலான USS டொனால்டு குக், அப்புறம் CG ஸ்டோனு, கனடாவோட ஒரு கப்பல் HMCSோட வில்டி குபெக்கு, அப்புறம் பிரான்ஸ் நேவியோட பேட்ரால் ஷிப்பு, பிரான்ஸோட ஃப்ரிகட்டான FS குப்ரெத்தாவ், பேர் கொஞ்சம் கரெக்டாக இல்லை ஏன்னா நிறையா போர்க்கப்பல்கள் இருக்கு இல்லையா, இது கூட இன்னும் அணி சேரலாம் அப்படிங்கிற சொல்லப்பட்டுவது. இதுக்கு மேலே இந்த பகுதியில் அமெரிக்காவோட பகுதியில் அதிகமான ட்ரில்கள் நடக்க வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் இல்லாம பலரோட மனசுல இருக்கக்கூடிய கோரிக்கை, உங்களோட பகுதியை திருட்டுத்தனமா களவாணி வச்சுக்குது அமெரிக்கா, மீட்டனுங்க கியூபா அப்படிங்கிறது போல கோஷங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இதை கேட்டுட்டு கியூபா அமெரிக்கா மேல போர் தொடுத்துருவாங்களா, அப்போ ஒரு ப்ராக்சியா மாறும்போது ரஷ்யாவுக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துட்டாங்க அமெரிக்கா, கொடுக்கலாம் அவங்க எப்படி வெப்பனை கொடுத்து நீங்க தாக்குங்க அமெரிக்கா அப்படிங்கிறாங்க. அதே போல அமெரிக்காவை தாக்கக்கூடிய ஆயுதங்கள் இப்போ கியூபா கிட்ட இருக்கு. ஸோ கியூபா மேல பெருமளவில் தாக்குதல் பண்ண மாட்டாங்க. ஸோ கியூபா அவங்களோட நிலப்பகுதியை மீட்டெடுக்கிறதுக்காக அமெரிக்காவோட பேஸ் இருக்குது இல்லையா, அந்த கவுந்தமா பேஸ், அதை தாக்குவாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஏன்னா அது கியூபாவோட ஒரு பகுதி, அமெரிக்கா எனக்கு வேணும்னு சொல்லி ஆட்டையை போட்டு வச்சிருக்குது. ஸோ அதை மீட்டெடுப்பாங்க கூடிய சீக்கிரத்தில் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் ஒரு 10-15 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம ஒரு வீடியோ பதிவில் பார்த்துருப்போம்.
ரஷ்யா இது போல நேவல் சப்மரைன் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஃப்ரண்ட் லைனில் பெருமளவில் களமிறக்கிற மாதிரி தெரியல. அவங்களுக்கு அது நீடும் இல்லை. ஏன்னா உக்ரைன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய நேவல் படையெல்லாம் இல்லை. 2 பேட்ரோல் ஷிப் வச்சுக்கிறாங்க. அதுக்கே இல்லை அதுவே மிகப்பெரிய பேட்ரோல் ஷிப் இல்லையா, அதுக்காகலாம் அது வேண்டியதில்லை. அதனால எல்லாத்தையும் ஏற்றி ரெடி பண்ணி எல்லாம் ப்ரொடெக்ஷன் பண்ணி ஏற்றி இங்கே அனுப்பியிருப்பாங்க. எங்கள் பேட்டில் ஷிப்பை அடிச்சிங்க, இப்போ கியூபா வச்சு உங்கள் பேட்டில் ஷிப் அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரஷ்யா இந்த இடத்துல ஃபுல் ப்ரிப்பரேஷனோட அமுச்சு விட்ருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் கண்டிப்பாக கியூபா குவாந்தமா பேவை அடிப்பாங்க அப்படின்னு உறுதியாக சிலர் நம்புறாங்க. உங்ககிட்டயே கருத்துக்களை விட்டுறேன். அதெல்லாம் கியூபா பண்ண மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை கியூபா தான் நிலப்பகுதியை மீட்டெடுக்கிறதுக்காக கண்டிப்பாக செய்வாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் உக்ரைனில் மொபைலைசேஷன் ப்ராசஸ் ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படிங்கிறது பல பதிவில் பார்த்துட்டு இருக்கோம். இப்படி இருக்கிறதுனால உக்ரைனோட மக்கள் தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க இல்லையா, பக்கத்து நாடுகளுக்கெல்லாம் எட்டி குச்சிடுறாங்க. அதில் குறிப்பாக ரொமேனியா. ஸோ ரொமேனியாவில் வந்து கன்னி வெட்டிகள்லாம் போச்சு விட்டுருந்தாங்க இல்லையா, இப்போ சிவிலியன்ஸ் அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க போல தெரியுது. ஏன்னா அதே போல ஒரு சூழல் தான் இந்த ஹங்கேரியோட பார்டர்லேயும் இருந்துச்சு. அங்கே இருக்கக்கூடிய ஃபென்ஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு உக்ரைனோட சில நபர்கள்லாம் தப்பிச்சு ஹங்கேரிக்குள்ளே ஓடிட்டாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டது. ஏன்னா ஹங்கேரி வந்து திருப்பி கொடுப்போம் விடமாட்டோம் அப்படிங்கிறது போல இல்லை. ரொமேனியாவில் வந்து விடமாட்டேன் அப்படிங்கிறது சொல்லனாலும் திருப்பி அனுப்புறதுக்கு வாய்ப்புகள் அதிகமான ஹங்கேரி வந்து டேரக்டாக டிக்ளேர் பண்ணாங்க, எங்ககிட்ட வந்த சிட்டிசன்ஸ்லாம் நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம், உக்ரைனோட சிட்டிசன்ஸ் வந்தாங்கன்னா திருப்பி அனுப்ப மாட்டோம் அப்படிங்கிறது போலலாம் ஹங்கேரி தரப்பு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவங்க நிறையா வச்சு வேலை செஞ்சுக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ஹங்கேரிக்கு அது பெனிஃபிட் தான், அவங்களுக்கு உசுர் வந்து மிச்சமாக இருக்கும். அதனால அங்கே இருக்கிற நபர்களுக்கு அது ஒரு பெனிஃபிட்டு. இப்படி இருக்கும்போது ஹங்கேரிக்குள்ள தப்பிச்சு போயிடறாங்களா, இதை வந்து ரஷ்யாவோட ஊடகங்கள் லிஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இது போல 20 பேர்த்துக்கு தப்பிச்சு போயிட்டாங்க அப்படிங்கிறது போல. ஆனால் இதை வெளியே சொன்னது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உக்ரைனோட லோக்கல் மீடியாஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. சைடில் ஒரு இமேஜ் லோடாக இருக்கும். இது போல் ஒரு மினி பஸ் மாதிரி ரெடி பண்ணி அங்கங்கே வச்சு சும்மா டூர் போகிற மாதிரி எல்லா பக்கம் போய் சீக்கிரட்டாக கொண்டு வந்து பார்டர் பகுதியில் டிப்ளாய் பண்ணிடுறாங்க, இறக்கி விட்டுறாங்க. அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. இவங்களுக்குலாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதாவது இந்த இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்லலாம் வீடியோஸ் இருக்குது இல்லையா, ஸோ அந்த வீடியோஸ் மூலயமா ட்ரென்ச் கம்பி எப்படி வந்து கட் பண்ணுறது, எப்படி வந்து போகிறது அப்படிங்கிறது போல் ட்ரைனிங் கொடுக்குறாங்களாமா. அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. ஆனால் சில நபர்கள், இந்த உக்ரைனில் இருக்கக்கூடிய சில நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இராணுவத்துக்கு பிடிச்சிட்டு போய் ட்ரைனிங் பண்ணி சில இடங்களில் போட்டிருப்பாங்க இல்லையா, அவங்க தான் இங்கேருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தாங்க தெரியும், அவங்க இராணுவத்துக்கு போய் ஜாயின் பண்ணி இருந்தவங்க வேண்டாம் அப்படின்னு பின்வாங்கி வந்திருப்பாங்க இல்லையா, இல்லை போனவங்க தப்பிச்சு ஓடியாந்துருப்பாங்க இல்லையா, அவங்க அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் முன்னேறி போகும்போது ட்ரென்ச்லாம் எப்படி இருந்துச்சுன்னா எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. அவங்க தான் இங்கே தப்பிச்சு போயிட்டாங்க. அதனால இராணுவத்துக்கு போனாலும் போய் சேர்ந்துக்கலாம், அதுக்கப்புறம் அங்கேருந்து கேங்காக தப்பிச்சு வந்து இது போல் ஓடிடலாம் அப்படிங்கிறது போல பேச்சுக்கள்லாம் அடிபட்டிருக்கதா சொல்லப்பட்டு வருது. இது எந்த அளவுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல, சாத்தியம்னு தெரியல. பட் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மிக பெரும் துன்பத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் மாற்றுக்கிறது இல்லை. அப்புறம் மேற்குலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள்ல எந்த அளவுக்கு நல்லவங்களா இருக்காங்க, அதாவது புனிதவாதிகள், தேவர்களால் அனுப்பப்பட்ட தேவ தூதர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா, டச்சோட டிஃபென்ஸ் மினிஸ்டர், அதாவது நெதர்லாண்டோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்லாம கொள்ளாம ஓடி போயிருக்கிறாங்க உக்ரைனுக்கு. ஓடி போய் எங்க உங்களுக்கு நாங்கள் எய்டு தரேங்க, உங்களுக்கு உதவி பண்ணுறேங்க அப்படிங்கிறது போல ஓடி போய் உதவி பண்ணிக்கிறாங்க. அதாவது தூங்கி இருக்கிறாங்க, ஏதோ கனவு கண்டிருப்பாங்க போல. ஐயோ ரஷ்யா உக்ரைனை பிடிச்சி இல்லை நான் வேலையாக போய் நாளைக்கு முதல்ல உக்ரைனில் போய் நம்ம கொடுத்துட்டு வந்துடணும் எய்டு அப்படிங்கிறது போல வந்து எய்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த எய்டு பேக்கேஜ் இப்போ கொடுக்கக்கூடிய நெதர்லாண்டு கொடுக்கக்கூடிய எய்டு பேக்கேஜில் 60 மில்லியன் அளவுக்கான ட்ரோன்களை வாங்கி குவிச்சுக்குங்க அப்படிங்கிறது போல எய்டை கொடுத்துக்கிறாங்க டச்சோட டிஃபென்ஸ் மினிஸ்டர். இது ஒன்று தான் உக்ரைனுக்கு நல்ல செய்தியான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆல்ரெடி நம்ம ஜெர்மனி பார்த்துருந்தோம், பேட்டட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமுக்கு வேணுங்கிற இன்டர்செப்டர்ஸ் கொடுக்குறேன்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அசோவ் பிரிகேட்னு ஒன்று இருக்குது, 12th ஸ்பெஷல் பர்பஸ் அசோவ் பிரிகேட். இது போல் அசோவ் பிரிகேட்லேயே நிறைய வேரியேஷன் இருக்காங்க, 3rd அசோவ் பிரிகேட் ஏகப்பட்டது. ஸோ அப்படி இருக்கும்போது சில அசோவ் பிரிகேடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேற்குலக நாடுகள், அதுவும் குறிப்பாக அமெரிக்கா, கனடாலாம் தடை விதிச்சிருந்தாங்க. உக்ரைனுக்கு ஆயுதம் கொடுக்கலாம், ஆனால் அந்த பிரிகேட் அந்த ஆயுதங்களை எடுத்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது போல கொடுத்துருந்தாங்க. ஏன் அப்படின்னா ஜினோசைட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற குற்றத்துக்காக இந்த பிரிகேட்லாம் வந்து ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தாங்க. இந்த பிரிகேடில் இருக்கிற பல நபர்களை பிடிச்சி ஜெயிலெலாம் போட்டு வச்சுருந்தாங்க. இது ஐநா சபையில் மேற்குலக நாடுகள், குறிப்பாக அமெரிக்கா, கனடா இவங்க எல்லாரும் கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயந்தான் அது. அதுபோல் சாங்ஷன் போட்டுரும், அது பண்ணிடுவோம், இது பண்ணிடுவோம் மிரட்டி உருட்டி உக்ரைனை ஒரு சைடு மேக்னெட்டை வச்சு இழுத்து இப்போ இந்த அளவுக்கு வந்து அழிச்சு, ஐயோ இல்லைங்க, இந்த அளவுக்கு வந்து நன்மை விளைவிச்சிட்டு இருக்கிறாங்க உக்ரைனுக்கு இல்லையா. ஸோ அப்படி வந்து சிக்கப்பட்ட பிரிகேட்ஸ் தான் இந்த அசோவ் பிரிகேட்ஸ். ஏன்னா இவங்க பண்ணது சும்மா லேசுப்பட்ட வேலையெல்லாம் இல்லை. இந்த ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தான்னு சொல்லியிருப்போம் இல்லையா, ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு போய் அப்படியே குண்டு போட்டு வருது மக்கள் வாழும் பகுதியில், அதாவது உக்ரைனில்
உக்ரைனோட பகுதியா இருக்கும்ல டொனஸ்க், லுஹான்ஸ் அந்த 2014க்கு முன்னாடி அந்த சமயத்துல இவங்க செஞ்ச லீலைகள்னால இவங்க மேல வந்து அமெரிக்கா வந்து தடை போட்டு வச்சிருந்தாங்க. இப்ப அந்த தடையெல்லாம் தூக்கி அதான் உக்ரைனுக்கு கைதம் கொடுத்தாச்சுல, உக்ரைன்ல கூடிய பிரிகேடு தானே இவங்க, எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணும்போ, எல்லாம் எடுத்து வீசுங்க போங்க, எங்க வேணா எடுத்து வீசி விளையாடிங்க அப்படிங்கிறது போல பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேல அசோவ் பிரிகேட்ஸ் ரீக்ரூப் ஆகி, ஏன்னா மிக பெரும் அளவில் இந்த கர்கிவ்ல இருக்கக்கூடிய பிரிகேட்ஸ்லாம் காம்பேட் கேப்பபிலிட்டிஸ் இழந்துட்டு வராங்க அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு. மேபி அது ப்ரொபகண்டாவை கூட இருக்கலாம். அதை நம்ம நம்பி எதுவும் சொல்ல முடியாது. உக்ரைன் தரப்புல ஏதாவது சொன்னாங்க அஃபிஷியலான நம்ம சொல்லலாம்னா, இப்போ வரைக்கும் 7 பிரிகேட் இந்த மாச தொடக்கத்துல இருந்து 7 பிரிகேட் காம்பேட் கேப்பபிலிட்டிஸை இழந்துட்டாங்க உக்ரைன்ல அப்படிங்கிறது போல சொல்றாங்க. அது என்னப்பா காம்பேட் கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? அது வீரர்கள் மினிமம் இவ்வளோ பேர் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷலிஸ்ட் ஒரு 800 பேர், முன்னேறி போய் அட்டாக் பண்ணுறதுக்கான ஸ்பெஷல் ஸ்குவாட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு 1200 பேர்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கும் ஒரு நபர்கள் இருப்பாங்க. அதில் பர்டிகுலர் பர்சன்டேஜ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரிகேட் சொல்கிறாங்களா 25%, 20%, சில பிரிகேடுக்குலாம் 10% தான் வீரர்கள் இருக்காங்களாம். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், 3000 பேர் இருக்காங்க, 3500 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, தோராயம் தான். அதில் வந்து 20% தான் இருக்கிறாங்கன்னா, ஒரு 600 பேர் தான் இருக்கிறாங்கன்னா அவங்கள வச்சு எதுவும் செய்ய முடியாது. போய் முன்னேறி போய் சில பகுதியில் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களால போய் பிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு பிரிகேடில் ஒரு நபர்களுக்கும் ஒரு டாஸ்க் இருக்கும். அதிலே பல குரூப்ஸ் இருப்பாங்க. சில நபர்கள் டிஃபெண்ட் பண்ணுவாங்க, அவங்க போய் அஃபெண்ட் பண்ண மாட்டாங்க. சில நபர்கள் ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல்ஸ் வச்சுருப்பாங்க, இந்த ஆன்டி டேங்க் மிசைல்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்கள அதை தான் செய்வாங்க, மற்ற வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களால எந்த ஒரு வேலையும் ப்ராப்பராக செய்ய முடியாது. அந்த ஒரு காரணத்தினால அவங்கள வந்து ரொட்டேட் பண்ணிட்டு திரும்பி உக்ரைனுக்கு கொண்டு போய் எல்லா ஆளுங்களையும் பிடிச்சிட்டு வந்துருக்காங்க இல்லையா, அதெல்லாம் வச்சு ரெக்ரூட் பண்ணி ஒரு கட்டத்துக்கு கொண்டு வந்து எல்லாம் ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிரிகேட் உருவாக்கி திரும்ப கொண்டு வருவாங்க. ஸோ இதுதான் காம்பேட் கேப்பபிலிட்டிஸ். இது போல் பல பிரிகேட்ஸ் கிளந்துட்டாங்க, 6லேருந்து 7 பிரிகேட் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. சரி, ஓகே, அந்த பிரிகேட்லாம் ரீக்ரூப் ஆகும்போது இந்த அசோ பிரிகேட்ஸ் வந்து உள்ள அனுப்புவாங்க. இதுக்கு மேலே இந்த ஏடெல்லாம் வந்திருக்கு இல்லையா, இதுக்கு மேலே உள்ள அனுப்புவாங்க. அப்புறம் பின்னி பெடல் எடுத்துருவாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டது. எப்படி நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய விஷயம். இப்போ பல நாடுகள் ஓடி வந்து உதவுறாங்க. ஆல்ரெடி பேன் போட்டிருக்கிற பிரிகேட்ஸ் எல்லாத்தையும் தூக்கி விடுறாங்க. அப்படின்னா மிகப்பெரிய மொபைலைசேஷன் பண்ணியே தீரணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கிறாங்க. உக்ரைனோட அதிபரும் ஜெர்மனிலேருந்து உங்களோட அன்போடு அழைக்கிறேன், தயவு செஞ்சு நம்ம ஊருக்கே வந்துருங்க, எல்லாம் சண்டை பிடிக்க போகணும் ரஷ்யா கூட அப்படிங்கிறது போல ஆசாசியாக அழைச்சிருக்கிறாரு. இவரோட வேண்டுகளுக்கு இணுங்க, உக்ரைனோட அதிபரோட வேண்டுகளுக்கு இணுங்க உக்ரைனோட மக்கள் திரும்ப உக்ரைனுக்கே போகிறாங்களா அப்படின்னு பொறுத்து வந்து பார்ப்போம். அடுத்தது எஸ்டோனியா வந்து பார்த்தீங்கன்னா டொனேட் பண்ணிக்கிறாங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை வச்சு சந்தோஷமா இருங்க உக்ரைன் அப்படிங்கிறதோட எஸ்டோனியா தரப்புலேருந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட பேர் மிஸ்ட்ரல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஸோ இது எந்த அளவுக்கு உக்ரைனுக்கு உதவ போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பாய்.